ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியாக புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 பட்டை வத்தல், அப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் ஒரு பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரௌனிஷ் கலரில் ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் நம்ம கேஸ் ஃப்ளேமை லோவில் வச்சுக்கலாம். இது ஹையில் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப கருகிடும், அதனால தான். அண்ட் இப்போ பாருங்கள், நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் ஆகிடுச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். அண்ட் இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அண்ட் இப்போ ஒரு பேனில் நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா கொதித்து வற்றினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணதை மிக்சியில் அரைச்சி பவுட்ரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இன்னொரு பேன் எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம புளியோதரை மிக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்மளுக்கு புளியோதரை மிக்ஸ் ரெடி. இப்போ நம்ம ஒயிட் ரைஸில் இந்த மிக்ஸை ஆட் பண்ணிங்கன்னா புளியோதரை ரெடி. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சமைக்கலாமா வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.